என்னடி கிளாஸ்க்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சும்மாதான். மனசு சரியில்லையா, அதான் இங்கே நின்னுட்டேன். என்னன்னு கேக்குறேன்ல. ஒண்ணு இல்லைன்னா விட. அப்புறம் ஏன்டி இவ்வளவு டல்லா இருக்க? என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும். அது ஒண்ணு இல்லடி, அன்னைக்கு என் பின்னாடி காலேஜுக்கு வந்தாரே, நீ கூட ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரை லவ் பண்றியான்னு கேட்டியே. ஆமா, கிருஷ்ணா தானே? அது எப்படி பேர்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிற? ஏய், மறக்கக்கூடிய பேராடி இல்ல? அவரை பார்த்த யாராவது அவரை மறக்க முடியுமா? அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாரு. சரி, அவருக்கும் நீ சுகமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அது அது அவரு நீ என்ன டீடைலா சொன்னதா ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். நீ அதுன்னு உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டேனா எனக்கு எப்படி தெரியும்? என்னதான் பிரச்சனை? மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாரா? இல்ல, அவரு நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாரு. சரி, அப்ப நானும் ரவியத்தான வர சொல்லியிருந்தேன். சரி, ரவியத்தா வந்த உடனே நான் வர சொன்னதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம என்ன ஏதுன்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் கோவமா கிளம்பி போயிட்டாரு. சரியா போச்சு. சரிடி, உனக்கு தான் அவரை பிடிக்கலையே, பின்ன என்ன? ஃப்ரீயா விடு. அவர் கோவப்பட்டு போனா என்ன, கோவப்படாம போனா என்ன? உனக்கு என்ன பிரச்சனை அதுல? உனக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். சரிடி, எனக்கு புரியலனே வச்சுக்கோ, நீதான் புரியுற மாதிரி சொல்ல. ஏய், அவரு நான் தான் ரவியத்தான வர சொன்னேன்னு, அதாவது ரவியத்தான நான் லவ் பண்றேன்னு அவர் தப்பா நினைச்சிட்டாருடி. சரிடி, அவர் தப்பா நினைச்சா கூட நல்லது தானே. உனக்கு தான் அவரை பிடிக்கவே இல்லையே, இதுக்கப்புறம் அவரோட தொந்தரவே இருக்காது. விடு, விட்டு தள்ளு. சரி வா, கிளாஸ்க்கு போலாம். இல்ல, அவர் என் பின்னாடி வரலன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய், என்னடி சொல்ற? பின்ன ஏன்டி அவரை பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த? இல்ல, எனக்கு ஒரு ஆசை. என்ன லவ் பண்றவங்க நான் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கணும். நான் கத்துனாலும் சண்டை போட்டாலும் அன்பா இருந்தாலும் கோவப்பட்டாலும் நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஏத்துக்கணும். அவர் வேற ரொம்ப பெரிய பணக்காரரா, அதான் அவரை லவ் பண்ணா ஏமாத்தி விட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பயம். அவங்க வீட்டுல என்ன சொல்வாங்களோன்னு. அது மட்டும் இல்லாம எங்க அக்காவையும் கட்டி கொடுத்துருக்கோம். எங்க லவ்வால அவங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அவங்க அம்மாக்கு என்ன சுத்தமா பிடிக்கலடி. அதனாலதான் அவரை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு தெரியாமலேயே அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் போல. போச்சா, எல்லாம் போச்சா? என்னாச்சுடி? நான் தானே ஃபீல் பண்ணணும், இப்ப நீ எதுக்கு ஃபீல் பண்ற? ஒண்ணு இல்ல, உனக்கு தான் அவனை பிடிக்கலனால எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் நினைச்சேன். இப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுற. அவன் வேற உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு பாட்டுல வருமே அதானே, கடைக்கன் பார்வைதனை கண்ணீரன் காட்டி விட்டால் மண்ணில் மாந்தருக்கு முடியாத காரியம் இல்லை. ஏண்டி, இதுல லாஸ்ட் லைன் இப்படியா வரும்? இல்லையே, வேற ஏதோல வரும். சிச்சுவேஷன் சாங் போட்டா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? அவன் வரான்னு சொல்லிட்டு அவனுக்காகவே சமைச்சு வச்சுட்டு காத்திருந்தேன். வந்து சாப்பிடவே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏய், போதுண்டி. ஒரு நேரத்துல ஒரு அதிர்ச்சியை சொல்லு. இவ்வளவு அதிர்ச்சியை சொன்னா என் பிஞ்சு உள்ளம் அப்படியே உடைஞ்சு போயிடும், கண்ணாடி கிளாஸ் மாதிரி. அடி வாங்க போற. நானே மனசு கஷ்டமா இருக்குன்னு உன்ட்டு சொன்னா நீ இன்னும் கஷ்டப்படுத்துற. நான் சும்மா சொன்னேன்ப்பா, நானும் அவனை லவ் பண்ணல. சும்மா உனக்கு ஏதாவது பொசசிவ்னஸ்லாம் வருதான்னு பார்த்தேன். அம்மா எவ்வளவு இருக்கு. சரிடி, நீ போய் எப்ப அவன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல போற? இல்ல, எனக்கு நானா சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. ஏய், அவர் மட்டும் உன் பின்னாடியே வந்து எவ்வளவு கெஞ்சினாரு. எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஆளு, உனக்காக தானே இறங்கி வந்தாரு. நீ போய் சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணு போய் ஒரு பையன் கிட்ட உன்னை நான் லவ் பண்றேன்னு எப்படி சொல்றது? சரி, அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்படியும் 2-3 நாள்ல அவர் மறுபடியும் உன் பின்னாடியே சுத்த வருவாரு. நீ எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அக்செப்ட் பண்ற மாதிரி மண்டையாட்டிக்க. 2 நாள் எப்படி பார்க்காம இருப்பேன்? எப்ப பார்த்தாலும் என் தங்கக்குட்டி மொசக்குட்டி தங்கக்குட்டின்னு பின்னாடியே வருவான். இப்ப அவன் இல்லைங்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடி, மனசு கஷ்டமா இருக்கு. சரி, உங்க வீட்ல எல்லாம் ஒத்துப்பாங்கல்ல? நீ வேற எங்க வீட்ல இப்பவே சொன்னா ஓகேன்னு சொல்லி உடனே கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டுல சொல்ல வேண்டியதானே கிருஷ்ணாவனை விரும்புறேன்னு? இல்லப்பா, எங்க வீட்ல இது வரைக்கும் நான் அப்படி சொன்னதே இல்ல. திடீர்னு போய் எப்படி சொல்றது? அதான் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. சரி, கூச்சமா இருந்தா அவனை மறந்துட்டு ஒழுங்கா படி. இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்கு, முடிஞ்சா டிகிரி சர்டிபிகேட் கையில வந்துடும். இல்லடி, என்னால முடியல. எதை பார்த்தாலும் அவன் ஞாபகமா தான் இருக்கு. சரிடி, அப்ப லேட் பண்ணாத. அவரை பார்த்து உடனடியே அவரை லவ் பண்றத சொல்லு. அதுக்கப்புறம் லேட் பண்ண ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது.
என்னங்க, இன்னைக்கு வந்த உடனே ரவி சொல்லிடுவான், நம்ம நாளைக்கே நம்ம சொந்த பந்தத்தை கூட்டிட்டு உங்க தங்கச்சி வீட்டுல போயிட்டு சின்னதா வெத்தலை பாக்கு பரிமாறிட்டு வந்துடலாம். அப்பதான் அடுத்த ஆளுக்க யாரும் நடப்பட்டி ஏறி பொண்ணு தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன அவசரம், பொறுமையா போலாம். உங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. அந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்காம லோ லோ லோன்னு அலைஞ்சாங்க. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்காம அலையறாங்க. பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல உங்க தங்கச்சி மாவா கொஞ்சம் மூக்கு முழியுமா இருக்கா, ஒரு டிகிரி படிச்சு முடிக்க போறா, ஏதோ மேல படிக்க போறேங்க, நம்ம பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்கான், ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தமா இருந்துக்கிடுவாங்கல்ல. ஏண்டி, இதையே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்ப யாருக்கும் முடிச்சு போடுறீங்க, என் காலு உங்க தங்கச்சி வீட்டு நடப்படி ஏறாதுன்னு. இன்னைக்கு என்னமோ என் தங்கச்சி மாவா மூக்கு முழியுமா இருக்காங்க, பொருத்தமா இருப்பாங்க. உனக்கு தேவைன்னா எல்லாம் சரியா வரும். நான் சொன்னா அதுக்கு நீ உள்டாதான் பேசுவ, அப்படித்தானே? இந்த பாருங்க, நீங்க சொல்லி கேட்க கூடாதுன்னா எனக்கு எந்த இதுவும் கிடையாது. எல்லாருக்கும் அப்படிதான். அவங்கவுங்க சொந்த சம்மந்தி மாவன பிடிக்காது, எனக்கும் பிடிக்காதுதான். ஆனா என்ன செய்ய, நம்ம ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம். நம்ம பிள்ளை அந்த பொண்ணுதான் பிடிக்கீங்க. சரி, நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச பிள்ளைய கெட்டி வச்சிட வேண்டியதானே. இதை விட பெருசா எங்க போறோம்? எப்படி உங்க தங்கச்சி ஒரு 60 பவுன் போட மாட்டா? என்ன பேசுற நீ? இப்பதான் என் தங்கச்சி 2 கல்யாணம் பண்ணிருக்கா. அவகிட்ட ஒரு பைசா இருக்காது. நம்ம சொந்தத்துல கொடுக்க போறோம். நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீ என்ன 60 பவுன் கேக்குற? அதுல என் தகுதிக்கு மீறின காரியம். என் தங்கச்சி எல்லாம் முடியவே முடியாது. ஒண்ணுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. மூத்தவளுக்கு இப்பதான் 30 பவுன் போட்டிருக்கா. இந்த பாருங்க, உங்க தங்கச்சி வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதே பெரிய விஷயம். ஏதோ உங்க தங்கச்சி 2 கல்யாணம் பண்ணாங்கிறீங்க. 2 கல்யாணம் அவளா பண்ணா? அவங்க நல்ல சக்கரவர்த்தி குடும்பத்துல போய் சம்மந்தம் பார்த்தாங்க. 2 கல்யாண செலவையும் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஏதோ பழசு உடஞ்சது அது அந்தது இந்ததுன்னு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு 30 பவுன் ஒப்பேத்திட்டா உங்க தங்கச்சி. அவ சக்கரவர்த்தி மருமகளா இருந்தாலும் சரியான கூமுட்டை. போடுறது போதுன்னு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா. நான் அப்படியா 60 பவுன் எண்ணி வைக்கணும். நான் இப்பவே சொல்லிட்டேன், 60 பவுனுக்கு 1 பவுன் குறையா வந்தாலும் நான் பத்திரகாளி ஆயிருவேன். சரி, இத பத்தி நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? உன் மகன்கிட்ட நீ கேட்டுக்கோ. அவன் சரின்னு சொன்னா நீ 60 பவுன் என்ன 100 பவுன் வேணாலும் கேளு. ரவி, வந்துட்டேயா? பாத்துட்டு வந்துட்டியா? நல்லா இருக்காளா? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்னையா, என்ன கண்ணு முகம் வாடி போய் கிடக்கு? அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரிம்மா, எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏப்பா, வீட்ல யார் இருந்தா? உங்க அத்தை இருந்தாளா, உங்க அத்தை அம்மாவா இருந்தாளா, இல்ல அந்த முத்து அதான் உங்க அத்தை மருமவா அவ இருந்தாளா? எல்லாரும் என்ன சொன்னாங்க? உன்னை நல்லா கவனிச்சாங்களா? வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ளன்னு நல்லா பாச நேசமா இருந்தாங்களா? என்னையா சாப்பிட்ட? மா, அது எனக்கு என்ன பிடிக்கும்னு ஆதிக்கு தெரியாது போல. சிக்கன் பிரியாணி தான் பண்ணிருந்தா. உங்களுக்கு தெரியும்லாமா, எனக்கு ரொம்ப அலர்ஜின்னு. அதான் நான் சாப்பிடல. அப்புறமா நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஐயா, வீட்டுக்கு வரப்போற மருமம் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்சு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் தெரியாதா? ஏன் உங்க அத்தைக்கு தெரியாதாங்க உனக்கு நான்வெஜ் பிடிக்காதுன்னு? அம்மா விடுங்கம்மா, இப்ப என்ன சாப்பாடு என்ன கெட்டா போகுது? நாளை வரை போனா சாப்பிட்டுட்டா போச்சு. நான் வெளியே போயிட்டு வரேம்மா. ஏண்டா, என்னடா என்ன நடந்தது சொல்லு, முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஏம்மா, ஒண்ணு நடக்கலம்மா, வெளியே வெயிலா இருக்குல்ல, அதான் என் முகம் வாடி போய் இருக்கு. சரி, உங்க அத்தைகிட்ட என்னைக்கு வெத்தலை பாக்கு பரிமாறணும் மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டியா, இல்ல நானும் அப்பாவும் போய் பேசிட்டு வந்துடட்டுமா? அம்மா, இன்னும் கல்யாண விளம்ப பத்தி நம்ம பேச வேண்டாமா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, அத பத்தி சொல்றதுக்கு தான் ஆதி வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பா போல. இப்போதைக்கு கல்யாணங்கிற பேச்சையே எடுக்க வேணாங்கிறா. நம்மளும் விட்டுறலாம்ப்பா. அவளா எப்ப ஆசைப்படுறாளோ அப்ப வேணா கல்யாண பேச்சு எடுக்கலாம். இப்போதைக்கு நீங்களும் பேசாதீங்க, இதை இப்படியே விட்டுருங்க. இங்க பாரு ரவி, அம்மாவுக்கு அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்க சுத்தமா விருப்பம் கிடையாது. நீ ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட கோபதாவும் சூடு சொரணை மான வெக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவ வீடு நடையேறி போய் பொண்ணு கேட்டாச்சு. இதுக்கப்புறம் பின்வாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய அவமானம். அதனால நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகும். அது நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே? அம்மா உனக்கு பேசி முடிக்க. நிஜமாவாம்மா? ஏண்டா, இவ்வளவு ஆசைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் கல்யாண பேச்சு இப்ப பேச வேண்டாங்கிறியா? இல்லம்மா, ஆதி இப்போதைக்கு கல்யாண பேச்சு பேச வேணாம்னு சொல்றல்ல, அதான் யோசிக்கிறேன். அவ சொல்றதையும் மீறி நம்ம ஏதாவது அரேஞ்ச் பண்ணா வருத்தப்படுவாள்லாமா? இதோ பாடுறா, அவ வருத்தப்படுறா வருத்தப்படலாம் நம்ம பார்க்க முடியாது.
உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அவளும் உன்ட்ட நல்லா தானே பேசுறா, அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குல்ல. ஆமாம்மா, அவளுக்கு என்ன பிடிக்கும். அப்புறம் என்ன, அம்மா இருக்கேன், அம்மா பேசி முடிக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. அப்புறம் ரவி, என்னதான் நம்ம சொந்தத்துல பொண்ணு எடுத்தாலும் ஊர் ஜனங்க முன்னாடி என்ன சீதனம்னு கேட்பாங்கல்ல, அப்போ ஓரளவுக்கு டீசெண்டா சொன்னா தானே உனக்கும் பெருமையா இருக்கும். நம்ம ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்னோம்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்கப்பா. அதனால 60 பவுனு, 1 லட்ச ரூபா ரொக்கம், காடு கரை. அதான் அவ மூத்தவ மீனாக்கு ஒன்றும் அவ்வளோ கொடுக்கல, 30 பொந்தனை போட்டிருக்காங்க. என் மாமியா கொடுத்த காடு கரை நிறைய கிடக்கு, எல்லாத்தையும் உனக்கு சீதனை வாங்கிட வேண்டிதான். மா அதெல்லாம் வேணாம்மா. நீங்க இவ்வளவு கேட்டீங்கன்னா ஆதி சொத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்றேன்னு நினைச்சிருவாமா. இதோ பாருடா, இந்த பொண்ணு தான் வேணும் நீ சொல்லிட்ட, அந்த பொண்ணை கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மத்தபடி எனக்கு ஒண்ணு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதுக்குள்ள நீ தலையிடாத. சரி, எல்லாரும் தலையிலேயே கொண்டு போறோம். இப்ப என் சம்மந்தி வச்சிருந்தாலும் நாளைக்கு அதை வச்சு என்ன செய்ய போறா? அவ புருஷன் வழி வந்தது, அம்மா வழி வந்ததுன்னு ஒன்னையும் விக்காம தான் வச்சிருக்கா. அவளுக்கு அப்புறம் அவ பிள்ளைகளுக்கு தானே. ஏற்கனவே 2 பிள்ளைகளும் சக்கரவர்த்தி குடும்பத்துல வாக்கப்பட்டிருக்காங்க. அந்த சொத்துக்கு இந்த தூசு, அது என்ன கால் தூசிக்கு பெறாது இந்த சொத்து. அதனால இதை கேட்டாலும் நம்மளுக்கு பெருமையா இருக்கும். சொத்து இருக்கிறவங்க சீதனை வேண்டாம்னு சொன்னா அதை பெருமையா சொல்லுவாங்க. நம்ம சீதனை வேண்டாம்னு சொன்னா மாப்பிள்ளைக்கு என்ன குறையும்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நிறைய இருக்குப்பா, அதனால வேணான்ட்டாங்க. நம்மகிட்ட அந்த அளவு கொட்டி கிடக்கலல்ல, அதனால உனக்காக இந்த பொண்ணு ஓகே நான் சொன்ன மாதிரி இந்த சீதனத்துக்காக நீ ஓகேன்னு சொல்லணும். அவ்வளவுதான் அம்மா உன்ட்ட எதிர்பார்க்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். நீ உன் ரூமுக்கு போ, இல்லைன்னா ஏதோ வெளியே வேலை இருக்கு, நீ வேலையை பாரு, மீதி வேலையை அம்மா பாத்துக்கிறேன். ஏங்க, இப்பவே நீங்க உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி நம்ம பையனோட கல்யாணத்தை பத்தி பேசுங்க. வர்ற முகூர்த்தத்துல நம்ம பையனுக்கும் உங்க தங்கச்சி பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். இது நம்ம கௌரவ பிரச்சனைங்க. உங்களுக்கும் உங்க தங்கச்சி மக மருமோளா வந்தா நல்லா தானே இருக்கும். ஏண்டி, ஆனா நீ 60 பவுன் வேணுங்கிறியே, அதுதான் இடிக்குது. சரி, அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு வர பாத்துக்கிடுவோம். பவுனு கூட முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல. எப்படியோ அவங்க 2 பேரும் நல்ல பணக்கார வீட்டுக்கு தான் மருமக்கமாரா போயிருக்காங்க. இந்த சொத்துக்கெல்லாம் வந்து போட்டிக்கு நிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சக்கரவர்த்தி குடும்பத்துல இந்த போட்டிக்கு அனுப்பவும் மாட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இப்பவே உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி என்ன பேசுவீங்களோ ஏது பேசுவீங்களோ வர்ற முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். சரி, நான் இப்பவே பேசுறேன். சொல்லுங்கண்ணே. ஏமா, நீங்க பேசுங்க. ரவி வீட்டுக்கு வந்தா உன் மக ஏதோ இப்படி கல்யாணம் வேணாம்னு சொல்லலாம்ல. உங்க மைனி ரொம்ப கோவப்படுதா. நீங்க சொன்னீங்க தானே இத்தனை வருஷம் கழிச்சு உங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தேன், உங்க தங்கச்சி 2 கல்யாணம் பண்ணால நம்மள மரியாதையை வீட்டுக்கு கூப்பிட்டாலா வச்சாலும் பழைய கதை பண்ட கதை எல்லா கதையும் பேசலாமா. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அண்ணனுக்கு கஞ்சி ஊத்த மாட்டா. நான் எங்கேயாவது ஆறோ கிணறோ போய் விழ வேண்டியதுதான். அண்ணே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன இந்த கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு யார் சொன்னா? எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? என் மக வரட்டும், நான் பேசுறேன். இந்த பாருமா, உன் மக கல்யாணத்துக்கு சம்மதிச்சா மட்டும்தான் இந்த அண்ணனை நீ உயிரோட பாப்ப. உன் மக என் வீட்டுக்கு மருமகளை வரலன்னா நான் வாழ்ந்து என்ன செய்ய போறேன்? இவ்வளவு வயசு இருக்கும் போதே அவனை பாடா படுத்துதா. இன்னும் வயசு ஆயிடுச்சு, ஏன்னா அவள்தான் மதிக்கவே மாட்டா. உன் மக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா எனக்கு உடனே போனை போடு, நான் கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்க. இல்ல சம்மதிக்கலன்னா அதுக்கும் போனை போடு. என் காரியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் சேர்ந்தேன். அண்ணே, ஏனே கொஞ்சம் பொறுமையா இருனே. அவகிட்டயும் கேட்கணும்ல. ஆடா மாடா புடிச்சு உட்கார வச்சு கட்டி வைக்கிறதுக்கு. ஏமா, உன் பொண்ணு யாரையாவது விரும்புறாளா? ஒருவேளை விரும்பதா தான் சொல்லுமா. நான் என் பையனையும் முன்னாடி சொல்லி நீ சொந்தா விளங்கிக்கிறோம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு அவளுக்கு என்னமா பிரச்சனை? வந்ததுக்கு அப்புறம் அழகா படிக்கட்டும். அவ படிக்க கூடாது யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. சரிங்கண்ணே, நான் பேசுறேன். பேசுறேன்னு சொல்லாதம்மா. உன் புள்ள மேல சத்தியமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லு. அண்ணே, எப்படினே? சரிம்மா, எனக்கு என்ன ஆரோ குளமோ இல்லாமலா போயிடும்? இல்ல நாலு கயிறு தான் இல்லாம போயிடுமா? அண்ணே, யார் நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நீ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிடாதண்ணே. என் பொண்ணு வரட்டும், நான் பேசுறேன்.